திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. ஆமா, தமிழ் ராக்கர்ஸினுடைய அட்மின் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் அது. சினிமாவினுடைய பைரசி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்டர்நெட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி விசிடி டிவிடி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த பைரசி பிரச்சனை சினிமா துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. தமிழ் ராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்தார்கள். படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே, ஒருவேளை வெளிநாட்டில் ரிலீஸுக்கு முந்தின நாள், அதற்கு முந்தின நாள் அங்கே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரிலீஸ் தேதி அன்றே இங்கே திருட்டு விசிடி டிவிடிக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. இதை தடுப்பது என்பது எந்த அளவில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிவிடி விசிடியுடைய விற்பனையை தடை செய்வது. எங்கேயாவது கடைகளில், பேருந்து நிலையங்களில், அந்த மாதிரியான இடங்களில் வைத்து விற்பனை செய்யும் போது புகார்கள் கிடைக்க பெற்றால் அதன் அடிப்படையில் அந்த விசிடிக்களையும் டிவிடிக்களையும் பறிமுதல் செய்கிறது அப்படிங்கிற அளவில் தான் அதனுடைய தடுப்பு நடவடிக்கையாக இருந்தது. அதற்கு பிறகு இன்டர்நெட்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கியதற்கு பிறகாக நேரடியாக தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான இணையதளங்கள் அவர்களுடைய அந்த படங்களை அந்த இணையதளத்திலேயே பதிவேற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து நேரடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருச்சு. அதை தடுக்கிறதுக்கும் கூட நிறைய புகார்கள், முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டும் கூட எதுவுமே பலன் இல்லாமல் அவர்கள் யாரு, எங்கிருந்து செயல்படுறாங்க, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்களை எப்படி தடுக்கிறது, அழிக்கிறது அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் அவங்க சவாலுக்கு மேலே சவால் விட்டு தொடர்ச்சியாக எல்லா புதிய படங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற ஒரு பைரசியா தொடர்ந்து தமிழ் ராக்கர்ஸ் நீடிச்சுக்கிட்டே வந்தாங்க. மிக குறிப்பாக சொல்லணும்னா, நடிகர் ரஜினிகாந்தினுடைய காலா திரைப்படம், அந்த திரைப்படம் தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரியான பைரசி ஆட்கள் ரொம்ப சவாலா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கான சரியான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், காலா படம் வெளியில பைரசியே வராத அளவுக்குலாம் நாங்கள் தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அதே நேரத்தில் தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம் ட்விட்டரில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே நாங்கள் காலா படத்தினுடைய ஹெச்டி பிரிண்ட்டை நாங்கள் தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் காத்திருங்க அப்படின்னு ட்விட்டரில் அறிவிப்பு வெளியிடுறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய படங்களுக்கு இதே மாதிரி முன்னறிவிப்பை வெளியிடுறது, அப்புறம் இன்னும் 2 நாளில் ஹெச்டி பிரிண்ட்டே வந்துடும், காத்துட்ருங்க அப்படின்ற அறிவிப்புகளை வெளியிடுறது அப்படிங்கலாம் ரொம்ப மோசமான நடவடிக்கைகளில் தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம் ஈடுபட்டு வந்தாங்க. சரி, இப்போ எப்படி தமிழ் ராக்கர்ஸினுடைய அட்மின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய புகார்கள் இருந்தது. இங்கே நடிகர் சங்கத்தில் விஷால் அவர்கள் பொறுப்பில் இருக்கும்போது நேரடியாக அது தொடர்பான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு நேரடி ஆக்ஷனில் இறங்கின காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ தமிழ் ராக்கர்ஸினுடைய அட்மின் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் நடிகர் பிருத்திவிராஜ் நடித்து திரையரங்குகளில் நல்லாவே ஓடின படம் குருவாயூர் அம்பலத்து நடையல் அப்படிங்கிற அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பிருத்திவிராஜினுடைய மனைவி சுப்ரியா தான். ஸோ இந்த படம் தமிழ் ராக்கர்ஸில் வெளியாகுது. இது தொடர்பாக கேரளாவினுடைய சைபர் கிரைம்ல சுப்ரியா ஒரு புகார் அளிக்கிறாங்க. இந்த படம் இந்த மாதிரியான தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தில் வெளியாக இருக்கிறது, தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு புகார் அளிக்கப்படுது. அது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஏரியஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டரில் ராயன் திரைப்படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ராயன் திரைப்படத்தை யாரோ செல்போனில் வச்சு பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சி நேரடியாக தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே காவல்துறை உள்ள புகுந்து அந்த நபரை கைது பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் மதுரையை சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜ் அப்படிங்கிறதும், அவர் தமிழ் ராக்கர்ஸினுடைய அந்த வலைதள பக்கத்திற்கு ஒரு அட்மினாக செயல்பட்டு வந்தவர் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டீஃபன் ராஜுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இதே மாதிரியாக ஒரு டீமாக செயல்படுறாங்க. அவங்க இந்த மாதிரி புதிய திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய திரையரங்குகளுக்கு சென்று சீட்டில் ரகசிய கேமராக்களை பொருத்தி முழு படத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறது, ஒருத்தர் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவங்க அந்த படங்களை எல்லாம் பதிவேற்றம் செய்தால் கமிஷன் அடிப்படையில் ஒரு படத்துக்கு இவ்வளவு அப்படின்னு இவர்களுக்கு தொகை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டீஃபன் ராஜை கைது செய்து தற்போது காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான டொமைன் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல tamilrockers.com அப்படின்னு இருந்த அந்த டொமைன்
தொழில்நுட்ப ரீதியாக அது முடக்கப்படுது அப்படின்னா அவங்க உடனே வந்து அந்த டொமைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகக்கூடிய வகையில் அவங்க எந்த நாட்டிலிருந்து செயல்படுறாங்கிறத கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த டொமைனை வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வகையிலான ஒரு செட்டிங்ஸை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு அது .com அப்படின்னு இருந்தா நாளைக்கு அது tamilrockers.cc அப்படின்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் tamilrockers.pt அப்படின்னு இருக்கும், tamilrockers.ee அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த டொமைன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுவதன் மூலமாக தமிழ் ராக்கர்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த இணையதளத்தை அந்த ப்ராக்சியை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இப்படி முதல் முறையாக தமிழ் ராக்கர்ஸினுடைய அட்மின் கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக ஒருவேளை இது ஒரு தொடக்கமாக வைத்து தமிழ் ராக்கர்ஸை தடை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ திரைத்துறையினுடைய முக்கியமான ஒரு கேள்வியாகவும் எழுந்திருக்கிறது. சமீபத்தில் இந்த மாதிரியான ஒரு பைரசியை மையமா வச்சு இதே தமிழ் ராக்கர்ஸ் அப்படிங்கிற பெயரிலேயே ஒரு வெப் சீரிஸும் கூட வெளியானது. நடிகர் அருண் விஜய் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நடித்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் குழுவினரை கைது செய்வது மாதிரியான ஒரு கதைக்களத்தை வச்சு ஒரு வெப் சீரிஸே ரிலீஸ் ஆச்சு. இது தமிழ் சினிமாவில் எத்தனையோ கதைக்களங்களை பார்த்திருப்போம். ஆனால் சினிமாவை பைரசி பண்ற ஒரு கும்பலை சினிமா எடுத்து அதன் மூலமாகவே அம்பலப்படுத்திய ஒரு நிகழ்வும் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கிறது. எனவே அதனுடைய நீட்சியாக இப்போ தமிழ் ராக்கர்ஸினுடைய அட்மின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த விசாரணையின் அடிப்படையில் நேரடியாக தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம் முடக்கப்படுமா, அதன் மூலம் திரையுலகை சார்ந்தவர்களினுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கும் தமிழ் ராக்கர்ஸ் அழிக்கப்படுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.